ஜெய் சத்குருநாதா. ஷிரடி சேத்திரத்தில் எங்கு பார்த்தாலும் இந்த மாதிரி ஒவ்வொரு கடைகள்லையும் அப்படியே லட்சணங்களாக நிறைய பாபாவுடைய மூர்த்திகள் இருக்கும். என் கூட வந்த ஒரு பக்தர் என்ன பண்ணார், சாய்ராம் எனக்கு ரொம்ப குவாலிட்டியாக ரொம்ப தரமானதாக பார்த்து எனக்கு ஒரு பாபா சிலை வாங்கி கொடுங்க சாய்ராம்னு சொன்னாங்க. அடியன் பார்த்தனால தரமானதாக அபிஷேகம் பண்ணுற மூர்த்தியாக ஒரு 300 ரூபாய்க்கு மேலே உள்ள ஒரு மூர்த்தியாக அடியன் பார்த்து வாங்கி கொடுத்தேன். அப்புறம் என்ன பண்ணார், சாய்ராம் எங்கள் வீட்டு அக்கம் பக்கத்துலலாம் நிறைய பேர் இருக்காங்க, ரொம்ப குவாலிட்டி கம்மியாக ரேட்டு ரொம்ப கம்மியாக பார்த்து எனக்கு வாங்கி கொடுங்கன்னாங்க. நான் சொன்னேன், பார்த்தீங்களா நமக்குன்ன உடனே நல்லா தரமானதாக நல்லா குவாலிட்டியாக வேணும்னு நம்ம மனசு நமக்குன்னு நினைக்கும் போது மட்டும் உயர்த்தியாக நம்ம நினைக்கிறோம். ஆனால் பிரத்தியாருக்கு அவங்க பாபாவை கும்பிட்றாங்களோ இல்லையோ நான் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களே, நமக்கு என்ன மாதிரி நம்ம அனுபவித்து வாங்கணும்னு நினைக்கிறோமோ அதே போல் தானே பிறருக்கும். அதனால் நமக்கு மட்டும் நல்ல உயர்வாக வாங்கி கொண்டு பிறருக்கு மட்டும் ரேட்டு கம்மியாக ஒரு தரமே இல்லாத ஒரு மூர்த்தியாக பார்த்து வாங்கி கொடுக்குறதுல என்ன சாய்ராம் இருக்குன்றத கேட்டதுக்கப்புறம் அவர் ரொம்ப யோசித்து பார்த்து நல்ல மூர்த்தியாகவே வாங்கி கொடுத்துட்டார் பாபாவோட அருளால். அந்த மாதிரி அடியன் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறது ஒரே விஷயம்தான். நீங்கள் பாபாவுக்கு ஷிரடிக்கு போகிறீங்க, பல பேருக்கு பாபாவுடைய மூர்த்தி வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, உங்களுக்கும் வேணும்னு ஆசைப்பட்றீங்க. 10 ரூபாயிலேருந்து லட்ச ரூபா வரைக்கும் அங்கே மூர்த்தி கிடைக்கும். 10 ரூபா மூர்த்தியினுடைய தரம் எப்படி இருக்குது, 50 ரூபா மூர்த்தியினுடைய தரம் எப்படி இருக்குது, 1000 ரூபா பாருங்க, இதெல்லாம் 10 ரூபா தான். எந்த மூர்த்தி வாங்கினாலும் அந்த சுவாமியினுடைய திருமேனியில் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனித்து வாங்கணும். அபிஷேகம் பண்ணக்கூடிய மூர்த்தியா, அந்த அபிஷேகம் பண்ணுறதுனுடைய மூர்த்தி இது தாங்குமா அப்படின்றதெல்லாம் யோசித்து பார்த்து அனுபவசாலியை கொண்டு நம்ம வாங்கினோன்னா நன்மையாக இருக்குங்கிறது அடியனுடைய ஒரு வேண்டுகோள். இது என்னுடைய ஒப்பீனியன், இது என்னுடைய ஒரு தனிப்பட்ட முறையிலான ஒரு கருத்து. ஆகையினால இந்த ஒரு பதிவை நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். ஆகையினால யார் என்ன வாங்கினாலும் ஷிரடி சேத்திரத்தில் பாபாவுடைய மூர்த்தி வாங்குறத பொறுத்து அடியன் சொல்கிறேன். யாருக்கு நீங்கள் உங்களுக்கு வாங்கிக்கிட்டாலும் சரி, இல்லை பிரத்தியாருக்கு வாங்கி கொடுத்தாலும் சரி, நமக்கு என்ன மாதிரி பாவத்தில் வாங்கணும்னு நினைக்கிறோமோ அதே பாவத்தில் பிறருக்கும் வாங்கி கொடுக்கணும்னு நினைங்க. இல்லையா சாய்ராம் நான் நல்லா ஆத்மார்த்தமாக கொண்டு பக்கத்து வீட்டுக்காரங்களாம் கும்பிடுவாங்கன்னு தெரியாது, ஒரு சின்ன பாபா ஒரு 10 ரூபா இல்லை ஒரு சின்ன ஃபோட்டோவாவது வாங்கி கொடுத்தா போதுமானது என்னங்கிறது என்னுடைய ஒரு அபிப்பிராயம். மூர்த்தியை வாங்கி கொடுத்து அவங்களுக்கு சாமி கும்பிடவும் தெரியாமல் அது ஏழை கீழே தள்ளி விட்டு அது உடஞ்சி அவங்க மனசு உடஞ்சி தேவையில்லாத மனசங்கடங்கள்லாம் உருவாகும். ஆகையினால் எது வாங்கினாலும் யோசித்து சிந்தித்து தரமான நல்ல மூர்த்திகளாக பார்த்து வாங்கி நமக்கும் வாங்கி கொண்டு பிறருக்கும் வாங்கி கொள்ளணுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. ஓம் சாய்ராம்.